நேயர்களே, தோல்வியை ஒப்புக்கொள்வது. இப்போ ஹமாஸ் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் சந்தேகம்தான். இஸ்ரேல் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அதிலும் சந்தேகம். ஆனால் எதிர்முனையிலிருந்து ரெண்டு பக்கமும் ஹமாஸ் இஸ்ரேலை புகழ்ந்தாலோ, இஸ்ரேல் இராணுவ செயல்பாட்டை புகழ்ந்தாலோ, இஸ்ரேல் அல்லது இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஹமாஸினுடைய செயல்பாட்டை மேன்மைப்படுத்தியோ அல்லது சில பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வச்சா அதில் சில உண்மை இருக்கும். அதனால் இஸ்ரேலுடைய அஃபிஷியல் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய செய்தி கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்பு ஃப்ரம் நவ் த விக்டரி ஸ்டில் வித் ரீச் அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்திருந்தாங்க. அதில் நிறைய இருக்குது, அது ஃபுல்லாக நாம் பேச முடியாது. சுருக்கமான கண்டென்ட்டை மட்டும் அதிலிருந்து நான் உங்களுக்கு தர்றேன். அதில் ஒரு 10 விதமான ட்ரூத், உண்மை அபவுட் காசா வார் 20 மாதத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. இது ஏன் முக்கியமான செய்தின்னா, இந்த செய்தியை வெளியிடுறது இஸ்ரேலுடைய அரசு ஏஜென்சி செய்தி தான், இஸ்ரேலிய டைம்ஸ். அவங்க அந்த 10 பாயிண்டில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் முதலாவது விவகாரத்தில் 2006 ஹிஸ்புல்லா அவர்களுக்கு இருந்த அச்சுறுத்தலை வெற்றிகரமாக ஐடிஎஃப் ஹசன் நஸ்ருல்லாவுடைய எலிமினேஷன் அவருடைய படுகொலைக்கு பின்பு அந்த இஸ்ரேல் வார் அகைன்ஸ்ட் ஹிஸ்புல்லா ஹேஸ் பீன் அ ரன்வே சக்சஸ் அப்படிங்கிறத அவர்கள் போட்டிருந்தார்கள். அது ஒரு உண்மையான செய்தியும் கூட. அலி கராரி, ஃபாத் சுக்கூர், எல்லாவற்றும் மேலான ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு லாபம் கிடையாது. பெரிய அளவில் இழப்பை ஹிஸ்புல்லாக்கள் சந்தித்தார்கள் என்பதையும், த கேம்பெயின் பிளைட் அவுட் ஓவர்லி டிஃப்ரெண்ட் ஹிஸ்புல்லா. இந்த அக்டோபர் மிக முக்கியமாக 2023 நடந்ததில் ஹிஸ்புல்லாவில் அவர்கள் குறிப்பாக ஹசன் நஸ்ருல்லாவுடைய லீடர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணதையும், எலைட் ரத்வான் ஃபோர்ஸினுடைய இயக்கத்தை நிறுத்தியதையும், அல்லது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம் பாதையில் அவங்க சொன்னதை நான் என்ன புரிஞ்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று. இரண்டாவதாக இஸ்ரேல் டைம்ஸ் எனது செய்தியில் காசா கேம்பெயின் ஹேஸ் பீன் ஹால்டட் மட்டில் அப்படிங்கிறத ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான எதிரி ஹமாஸ். ஹமாஸை விட பெரிய டெரர் குரூப் யாரும் இல்லை. 1.5 வருஷமாக நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்ற கேள்வியும் இஸ்ரேல் டைம்ஸ் எழுப்புகிறது. 1.5 வருஷம் வச்ச 600 நாட்களுக்கு மேலே ஒரு சின்ன மாநகராட்சி, 40 கிலோமீட்டர், ஒரு சிறிய நகரம். அந்த நகரத்தில் பெரும் மலைகளோ பெரும் காடுகளோ இல்லை. அதில் இருந்து பங்கரில் உட்காந்து, டனலில் உட்காந்து உங்களை காலி செய்கிறானே, நீ என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை பெஞ்சமின் நெத்தானியாஹுக்கும் இஸ்ரேல் கட்ஸுக்கும் கேட்கின்றான் இஸ்ரேல் டைம்ஸினுடைய 10 கேள்விகளில் மிக முக்கியம். குறிப்பாக சர்வதேச குற்றவாளியாக உங்களை நிறுத்தப்பட்டிருக்கிறார்களே, இதை ஏன் நீ தடுக்கலை? அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இஸ்ரேல் 1.5 வருடமாக இந்த போரில் வெற்றி கொள்ள முடியாததையும், சர்வதேச கோர்ட்டில் தூண்களாக உங்களை ஆக்கி போட்டார்களே, நம்ம நாட்கள் தான். ஸ்மோட்ரிச் போன்றவர்களுடைய மோசமான பேச்சு, பென்கேவியருடைய இழிவான பேச்சு, காசாவை ஒன்றுமில்லாமல் அழித்து துவம்சம் செய்து பட்டினியாக அவர்களை சாகடிக்க வேண்டும் என்று நீ பேசியதால் தான், யார் சொல்றது? இஸ்ரேல் டைம்ஸ் சொல்லுது. நீ பேசியதால் தான் இன்றைக்கு அவமானப்பட்டு சர்வதேச கோர்ட்டில் உன்னை நிறுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்வி, இழிவான செய்தியும் பெஞ்சமின் நெத்தானியாஹுக்கு இஸ்ரேல் டைம்ஸ் உணர்த்தியிருக்கிறது. அதுக்கு அடுத்து மிக முக்கியமாக செயல் திட்டம் இல்லாத தலைமை. எந்த செயல் திட்டமும் உன்னிட்ட இல்லை. யாருக்கு? பெஞ்சமின் நெத்தானியாஹ்கிட்ட சொல்கிறான், ஒரு செயல் திட்டமும் இல்லை. காசாவை நீ என்ன செய்ய போகிற, அடிக்க போகிறேன்னு சொல்கிறா. அடித்து துவம்சம் செய்து எங்கெல்லாம் அடிக்கணும், எப்படி அடிக்கணும், முழுமையாக கண்கோள் வெற்றி கொண்ட பிறகு அங்கு ஒரு அரசு அமைப்பதற்கும் உன்னிட்ட எந்த செயல் திட்டமும் இல்லை.
சும்மா ஏதோ போரிட்டு இருக்க, ஆனால் இதெல்லாம் உனக்கு ரொம்ப மோசமான விவகாரம் என்ற செய்தியையும் அந்த பத்திரிகை இஸ்ரேலிருந்து சுட்டி காட்டுது. லோக்கல் பத்திரிகை கிடையாது, எல்லாரும் பார்க்கிற ஒரு மிக 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 முக்கியமான பத்திரிகை. கிடியன் சாரட்ஸ் அவர்களுடைய எக்ஸ்பேண்டிங் வார் த டெக்ளரேஷன் ஹவ் பின் நோட்டிஃபிகேட் பண்ணது அவங்க தான், அனௌன்ஸ்டு. இதன் மூலமாக கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னால், இதில் 75% 2 மாதத்தில் எங்கள் கோல்னு சொன்னியே, நீ என்ன செஞ்சிருக்கடா அப்படிங்கிற கேள்வியும் கிடியன் சாரட் எந்த இம்பேக்டையும் ஏற்படுத்தவில்லை என்பதையும் கூட இஸ்ரேல் டைம்ஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறது. 20 வருஷமா ஹமாஸ் இந்த போர்க்கால திட்டத்தை மிக 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 தெளிவாக வடிவமைத்திருக்கிறார்கள். உடனடியாக இல்லை. அதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த டெனாலெல்லாம் அவங்க அப்படித்தான் முறைமைப்படுத்தியிருக்கிறார்கள். 2 தசாப்தங்களாக 20 வருடங்களாக ஹமாஸ் இந்த போர்க்கால திட்டத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக யூத இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், சின்பட் ஃபெயிலியர், மொசாத் ஃபெயிலியர் என்ற தகவலையும் அவர்கள் பெயர் குறிப்பிடாமல் நாகரிகமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹமாஸை இஸ்ரேல் இன்னும் வரைக்கும் தோல்வியடைய செய்ய முடியவில்லை. ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இஸ்ரேல் ஏன் காரணம்னா, இஸ்ரேல்கிட்ட தெளிவான திட்டம் இல்லை. ரேப்பிடாக, அதாவது தொடர்ந்து வலிமையாக தாக்குதல் நடத்த அவங்கள்ட்ட எந்த வலிமையும் இல்லை. ஒரு ஊரை அடிக்கிறாங்க, அப்புறம் விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறார். திருப்பி ஒரு ரேப்பிட் அட்டாக், தொடர் ஒரு கண்டினியூஸாக அட்டாக், கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து தீர்க்க தரிசனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதை அப்படியே சொல்கிறேன் மொழியாக்கத்தோடு. தீர்க்க தரிசனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவன் இல்லை பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு. அந்த தீர்க்க தரிசன முடிவை எடுப்பதற்கு அவருக்கு ராஜபுத்தியும் செயல் திட்டமும் இல்லை என்பதையும் இஸ்ரேல் டைம்ஸ் தெளிவான திட்டம் இல்லை என்பதை உட்கோள் காட்டுகிறது. அதுக்கு அடுத்தாப்புல ஒரு மிக முக்கியமான பாயிண்டை இஸ்ரேல் டைம்ஸ் சொல்லி காட்டு. நீங்கள் எத்தனை தலைவர்களை கொண்டாலும், அந்த செய்தியை வாசிக்கிறேன் சார், டிஸ்மேண்டல் அழித்தாலும், கமாண்டர் கில்டு பலவரை கொலை செய்தாலும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய்டு பல உருக்குலைப்பு நடவடிக்கைகளை அவர்கள் மீது செய்தாலும், ஹோஸ்டேஜ் ரிலீஸ் செஞ்சு கொண்டு இருந்தாலும் கூட அவர்கள் வெட்ட தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தியை 2024 ஏப்ரலில் ஐடிஎஃப்பின் தலைவர் ஹெட்ஸ் ஹலேவியினுடைய பேட்டியும் இஸ்ரேல் டைம்ஸ் சுட்டி காட்டியிருக்கிறது. முகமது சின்வாரு, யஹ்யா சின்வாரு, தைஃபு, இஸ்மாயில் ஹனியே எல்லாரையும் கொலை செஞ்சால் அழிஞ்சிருமா? அது ஒன்றுமே பண்ண முடியல சார் அப்படின்ட்டு யார் சொன்னாராம்? ஏப்ரல் மாதம் 2024 ஹெட்ஸ் ஹலேவி, சீரியமான ஒரு தலைவர், முன்னாள் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டார். அவர் சொன்ன கருத்தையும் இஸ்ரேல் டைம்ஸ் ஒரு 5ஆம் தேதிக்கு முன்பு தன் செய்தியை பரவித்திருக்கிறது. இதுவரை அடுத்த இஸ்ரேல் டைம்ஸ் 10,000 ஹமாஸ் வீரர்கள் கொல்லப்பட்டாலும் ஹமாஸ் வெட்ட தளிக்கிறதே எப்படி? ஹமாஸ் செயல்பாடு அதிகரிப்பதை காண முடிகின்றது எப்படி? பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் இன்னும் எஞ்சியுள்ளார்களே எப்படி? இஸ்ரேலின் ஹமாஸ் ராஜ்யம் மீண்டும் உருவாகுகிறதே எப்படி என்ற கேள்வியும் அவர்கள் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் அவனுடைய அரசுக்கும் எழுப்பியிருக்கிறார்கள். ஹமாஸ் தலைவர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய பெயர்களையும் கூட சுட்டி காட்டியிருக்கிறது. நான் சொன்னதை தாண்டி அவர்கள் குறிப்பிட்ட பெயரை நான் கேடுகிறேன். யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? சின்வர், முகமது சின்வர், அது மட்டும் இல்லை மர்வான் ஈசா. இஸ்மாயில் ஹனியை அவங்க சொல்லலை, நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். மர்வான் ஈசா, சின்வார், முகமது சின்வர் இவர்கள் கொல்லப்பட்ட போதும் ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் பாயிண்ட், அவர்களுடைய ஒற்றுமையை உங்களால் பிரிக்க முடியவில்லையே அப்படின்ட்டு இஸ்ரேல் டைம்ஸ் சொல்லுது. ஏன் ஒற்றுமையை பிரிக்க முடியல? அவர்களுக்குள்ள ஒரு ரிஃப்ட் வரலையே, இஸ்ரேல் டைம்ஸ் சுட்டி காட்டுது. அவர்கள் பிளவுபட்டு, ஹமாஸ் 2ஆக பிளவுபட்டு ஒருவருக்கு ஒரு வெற்றி கொல்லப்படலையே. உன் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? அவ்வளவு ஒத்துமையா நின்று இவ்வளவு முக்கியமான தலைவர் மர்வான் ஈசா, இஸ்மாயில் ஹனியே, முகமது சின்வர், யஹ்யா சின்வர் எல்லாரும் கொல்லப்பட்ட பின்பும்
ஒத்துமையான் என்று 10,000 பேர் கொல்லப்பட்ட பின்பும் மறுபடி வெட்ட துளிப்பதின் மர்மம் என்னப்பா என்ற கேள்வியும் யார் எழுப்பியிருக்கிறா? இஸ்ரேல் டைம்ஸ் எழுப்பியிருக்கிறது. சுய அரசியல், சுய தம்பட்டத்துக்காக உங்ககிட்ட வச்சிருக்கிய ஸ்மோட்ரிச் இவனை போல ஆள்களை வைத்து கொண்டு நீ ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்ற செய்தியை இஸ்ரேல் டைம்ஸ் சொன்னதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்ரேல் நீட்ஸ் டே ஆஃப்டர் விஷன். எந்த ஒரு பார்வையும் இல்லை. கிடியன் சாரட்டுக்கு தோக்கிறதுக்கு நான் இப்போ மெயினான காரணம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், unlike the past, IDF will remain in every area that's concorded that prevent the return of the terror. அதை சொல்லிட்டு அவங்க அந்த ஜோனை பற்றி தொடர்ந்து சொல்லும்போது மறுபடி அவர்கள் தனது வலிமையான கருத்தில் சுயத்தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான வீரர்களை வைத்து நீ ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது என்றும் அவர் சொல்கிறார்கள். அதற்கு காரணத்தை அவங்க கீழே சொல்லியிருக்காங்க சார். நான் சொன்னால் அது நல்லா இருக்காது, அது அப்படியே வாசித்து காட்டுறேன் சார். ஃபினான்சியல் மினிஸ்டர் Bezalel Smotrich predicted that the strip would be totally destroyed. யார் சொல்கிறா? இஸ்ரேல் டைம்ஸ் அந்த கருத்தில் வெளியிட்டிருக்கிறது. Finance Minister Bezalel Smotrich predicted that the strip would be totally destroyed. இதான் காசாவை. Such a statement from the ministry and lawmakers are a pillar of International Court of Justice genocide case against Israel. Netanyahu offered tepid suggestion to his government to take more care with their uterines, but has not cracked the whip on the minister who harmed Israel campaign for their own political gain. என்ன சொல்றாங்கன்னா, தான் சுய தம்பட்டம் அடித்து கொண்டு இந்த மாதிரி கேவலமான வன்முறையான பேச்சை பேசுகிற பென்கேவிரு இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படிடா ஜெயிப்ப அப்படின்ற கேள்வி யார் எடுத்திருக்கா? இதனால தான் சர்வதேச கோட்டத்தில் உன்னை ஒரு குற்றவாளியாக ஜெனோசைடா அவன் கொண்டு நிறுத்தி போட்டதுக்கு காரணம் இந்த மாதிரி மோசமான பேச்சு செய்யக்கூடிய சொந்தமாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு பேசக்கூடிய அரசியல்வாதியால் வைத்துக்கொண்டு வலதுசாரிகளை நீ ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லுது. It should be noted that the country's citizens Israel have adopted are a hypocritical stand since the beginnings of the war. இவனை தான் சொல்றான். ஆரம்பிக்கும் போதே இவன் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆகவே இவனெல்லாம் வைத்துக்கொண்டு நீ ஒருபோதும் வெற்றி பெற சாத்தியமே இல்லை என்ற கருத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய காரணங்களையும் வரலாற்று உண்மைகளையும் அவர்கள் பதிவு செய்தாலும் கூட அந்த செய்தி கட்டுரை கடைசியாக இப்படி சொல்கிறது. இன்னும் நிறைய இருக்குது. நான் சுத்தம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பேசணுன்னு தான் சுருக்கமான பாயிண்ட்ஸை மட்டும் சொன்னேன். அந்த செய்தியினுடைய கடைசியில் Israel is the facing a barbaric enemy which had this better part of the 2 decades that prepared for a war in which is put in the own people is harmed by design Israel war aims and just the reasonable. அவன் ஹமாஸு தன் சொந்த மக்கள் படுகொலை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டான். அவர் ரொம்ப ஒரு ஃபர்பாரிக் எனிமி, மோசமான எருதி. நீ அதனால் இந்த விவகாரங்களை எதிர்கொள்வதற்கு நீ பழகி கொள்ள வேண்டும். 20 மாதமாக உனது போரில் வெற்றி பெற முடியவில்லை. Israel had not achieved none of goals, but 20 months after, on October 7, since the war was started, Israel has achieved none of its goal. It has performed the countless impressive feats on the battlefield and even on the diplomatic front without the right leaders and the strategy. However, those success don't add up to victory. கடைசியில் வார்த்தை என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, victory still attainable. நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடியதுதான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த கட்டுரையின் கடைசி வார்த்தை, victory is still attainable. The longer Israel continues to avoid the being decisive, அதாவது நீண்டகால தீர்க்கமான ஒரு கன்சாலிடேட் உறுதியான முடிவு இல்லை என்றால், எதற்கும் ஒரு தெளிவான திட்டமோ தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்கவில்லை என்றால், the more likely is that the victory will slip out
ஆஃப் ரீச், கை நழுகி போயிடும், கதை முடிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க. இதுதான், இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலப்பா. இந்த செய்தியை நான் சொன்னதில்லை, இஸ்ரேல் டைம்ஸ் சொல்லியிருக்கு. அரச ஒரு ஏஜென்சி பலவித குழப்பங்களையும், நீ ஏன் வாரில் போய் மாட்டிக்கிட்ட, நீ எதுக்கு மோசமாக சிக்கியிருக்கா, அவனில் வெட்ட எப்படி தடுக்கிறான், அவனுடைய விவகாரம் என்ன, உன் விவகாரம் என்ன, நீ ஏன் தோல்வியை சந்திக்கிற அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு பொய்யையும் அதில் சொல்லியிருக்கு. 400 வீரர்கள் மட்டும்தான் இறந்து போயிட்டாங்கிற பொய் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 18,000க்கும் மேற்பட்ட வீரர்கள், நேற்று மட்டுமே 400 பேர் செத்து போயிட்டாங்க ஒரு வாரத்தில் 10 நாளில் என்று சொல்லியிருக்கேன். இது உண்மையிலே ஒரு பெரிய டிசன்ட் வாய்ஸ் அமைட் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அவர்களுக்குள் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அபூ உபைதாவுடைய பேச்சை நான் போன விஷயத்தில் சொல்லியிருந்தேன். இது போன்ற ஆதாரமான செய்திகளை மீண்டும் உங்களுக்கு தருகிறேன். இஸ்ரேலுக்கான தோல்விக்கான காரணத்தை மற்றவர்கள் சொல்லவில்லை, இஸ்ரேலே சொல்கிறது. அவர்கள் எதை நோக்கி முன்னேறுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.